ஒரு கம்பெனி ஒரே சமயத்துல எப்படி ரெண்டு பெரிய ஆனா முற்றிலும் வேற வேற மாதிரி இருக்கிற திட்டங்களை செயல்படுத்த முடியும்? ஒன்னு, வெளியுலகத்துல தன்னோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறது. இன்னொன்னு, கம்பெனிக்குள்ள இருக்கிற விஷயங்களை சரி பண்ணி சீரமைக்கிறது. வாங்க, ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட இந்த சுவாரஸ்யமான மூவ் பத்தி விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 1401.84 கோடி ரூபாய். அடேங்கப்பா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. இந்த ஒரு நம்பருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒரு பக்கம் கம்பெனிய வெளியில பிரம்மாண்டமா வளர்க்கறாங்க, இன்னொரு பக்கம் கம்பெனிக்குள்ள இருக்கிற அமைப்பை சுருக்கி எளிமையாக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வேகமா ஓடிக்கிட்டே தன்னோட ஷூ லேசையும் அவிழாம கட்டிக்கிற மாதிரி. இது எப்படி சாத்தியம்? வாங்க இந்த புதிருக்கான விடைய தேடுவோம். இந்த சூப்பரான திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற கம்பெனி ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். சமீபத்துல அவங்க வெளியிட்ட 2 அறிவிப்புகள் தான் இண்டஸ்ட்ரியில பரபரப்பா பேசப்படுது. சரி, அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. மேலோட்டமா பார்க்கும்போது இந்த 2 முடிவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் தோணும். ஒன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு கம்பெனியோட நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. ஆனா உண்மையில இது ரெண்டும் ஒரே கதையோட வேற வேற அத்தியாயங்கள். அந்த முழு கதையும் நாம புரிஞ்சுக்கிட்டாதான் விஷயம் புரியும். ஓகே, இப்போ கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போவோம். இது முழுக்க முழுக்க கம்பெனியோட வெளிப்புற வளர்ச்சி பத்தினது. அவங்க கையில எடுத்திருக்கிற திஹி துறைமுக மெகா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம இபிசி ஒப்பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ராஜெக்ட்க்கு தேவையான டிசைன் பண்றது, பொருள்களை வாங்குறது, அப்புறம் அதை கட்டி முடிக்கிறதுன்னு எல்லா வேலையும் ஒரே கம்பெனி பாத்துக்கும். வேலை முடிஞ்சதும் உரிமையாளர் கையில சாவிய கொடுத்தா போதும். இது ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி. இப்போ இந்த கான்ட்ராக்டோட முக்கியமான விவரங்களை பாருங்க. மதிப்பு கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாயை தாண்டுது. மகாராஷ்டிரா அரசாங்கத்தோட MITL கொடுத்திருக்கிற இந்த வேலையை முடிக்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிற டைம் வெறும் 930 நாட்கள். அதாவது 3 வருஷத்துக்கும் குறைவான காலம்தான். அது மட்டும் இல்ல, கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அதை பராமரிக்கிற பொறுப்பும் அவங்களுடையதுதான். இது எவ்வளவு பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது சும்மா ரோடு போடுறதோ பில்டிங் கட்டுறதோ மட்டும் இல்ல. இது ஒரு குட்டி நகரத்தையே உருவாக்குற மாதிரி. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு தேவையான ரோடு, பாலம், தண்ணி, கரண்ட், இன்டர்நெட்னு அதோட முழு உள்கட்டமைப்பையும், அதாவது அதோட நரம்பு மண்டலத்தையே ராம்கி தான் உருவாக்க போறாங்க. இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு பின்னாடி கம்பெனியோட திட்டம் என்ன? நிறுவனத்தோட CEO திரு சுனில் நாயர் என்ன சொல்றாருன்னா, எங்களோட பலமே இது மாதிரி பெரிய சிக்கலான ப்ராஜெக்ட்களை எடுத்து நடத்துறது தான். இந்த கான்ட்ராக்ட் எங்களோட திறமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம்னு சொல்றாரு. இது அவங்க திறமை மேல அவங்களுக்கே இருக்கிற நம்பிக்கைய காட்டுது. சரி, அது வெளியுலகத்துக்கான ஒரு பிரம்மாண்டமான மூவ். இப்போ அதே சமயத்துல ரொம்ப சத்தம் இல்லாம கம்பெனிக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாப்போம். இதுதான் கதையோட 2வது ஆனா ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த நடவடிக்கைக்கு பேரு ஒருங்கிணைப்பு, அதாவது அமால்கமேஷன். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு குடும்பத்துல இருக்கிற பல சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய நிறுவனமா மாத்துற மாதிரி தான் இது. எதுக்கு இப்படி பண்ணணும்? நிர்வாகத்தை ஈஸியாக்க, தேவையில்லாத செலவை குறைக்க, மொத்தத்துல கம்பெனியை இன்னும் வலுவாக்க. இங்க பாருங்க, அவங்களோட 2 துணை நிறுவனங்களான செஹோர் கோஸ்மி டோல்வேஸ் மற்றும் ராம்கி இல்சமெக்ஸ் ஹைதராபாத் ரிங் ரோடு, இது 2யும் தாய் நிறுவனமான ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இணைக்கிறாங்க. சிதறி கடந்த சக்திகளை எல்லாம் ஒன்னு சேர்க்கிறாங்க. இதனால என்ன நன்மை யோசிச்சு பாருங்க. தனித்தனி அக்கவுண்ட்ஸ், தனித்தனி மேனேஜ்மெண்ட்னு இல்லாம எல்லாமே இப்போ ஒரே கொடைக்கு கீழே வந்துடும். தேவையில்லாத குழப்பம் குறையும், முடிவுகளை வேகமா எடுக்க முடியும். மொத்தத்துல கம்பெனியோட செயல்திறன் பல மடங்கு அதிகமாகும். இது கம்பெனியை உள்ள இருந்து பலப்படுத்துற ஒரு சூப்பரான நடவடிக்கை. இப்போ நம்ம கிட்ட 2 துண்டுகள் இருக்கு. ஒன்னு ஒரு மிகப்பெரிய வெளி ப்ராஜெக்ட், இன்னொன்னு கம்பெனிக்குள்ள நடந்த ஒரு பெரிய மாற்றம். இது ரெண்டும் தனித்தனி விஷயங்களா? இல்லவே இல்ல. வாங்க இப்போ இந்த 2 புள்ளிகளையும் இணைச்சு அந்த முழு படத்தையும் பார்க்கலாம். இதுதான் அவங்களோட இருமுனை உத்தி. ஒரு கையால திகி துறைமுகம் மாதிரி பெரிய வாய்ப்புகளை புடிச்சு எதிர்கால வளர்ச்சிய உறுதி பண்றாங்க. அதே சமயத்துல இன்னொரு கையால உள்கட்டமைப்பு சரி பண்ணி கம்பெனிய இன்னும் வேகமாகவும் திறமையாகவும் இயங்க வைக்கிறாங்க. ஒன்னு வளர்ச்சிக்காக, இன்னொன்னு ஸ்திரத்தன்மைக்காக. இது எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு மூவ் பாருங்க. இது ஒரு பெரிய கப்பலை கட்டும்போது அதோட இன்ஜினை இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்திர மாதிரி. வெளிப்புற வளர்ச்சி உள்பலத்துக்கு உதவுது, உள்பலம் இன்னும் பெரிய வளர்ச்சிக்கு துணையா நிக்குது.
இது ஒரு சுழற்சி மாதிரி ஒண்ணு வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும். ராம்கி நிறுவனம் இப்போ வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழியை காட்டியிருக்கு. வலுவான அடித்தளம், பிரம்மாண்டமான புதிய திட்டங்கள், இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது. இதுதான் இந்திய உள்கட்டமைப்பு துறையோட எதிர்காலமா இருக்குமா? மத்த கம்பெனிகளும் இதே மாதிரி ஒரு பாதையை பின்பற்றுமா? அப்படி நடந்தா நம்ம நாட்டோட வளர்ச்சி கதையின் அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும்? இது நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.